வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அரைஸ் ராபி ஃப்ரம் மாஸ்டர் மைண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் டைம் ட்ராவல். ஆம் நண்பர்களே, கால பயணம். டைம் ட்ராவல் அப்படின்னா எல்லாருக்குமே ஞாபகம் வருவது ஸ்டீஃபன் ஹாக்கிங். அவர் எழுதிய ஆய்வு கட்டுரைகள், அவர் எழுதிய புத்தகமாக இருக்கட்டும், எ பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம். அதே சமயத்தில் இன்னொரு புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். அதில் அவர் கூறிய விஷயங்கள், எ தியரி ஆஃப் எவ்ரி திங் அபவுட் பிளாக் ஹோல்ஸ், இதை எழுதினது. அதே சமயத்தில் நமக்கு டைம் ட்ராவல் பற்றி அப்படின்னு பேசினாலே ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான் ஞாபகம் வரும். பட் ஆனால் நம்மளுடைய சங்க காலத்திலேயே கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டுலேயே ஒருவர் டைம் ட்ராவல் சாத்தியம் கூறு இருக்குன்னு சொல்லாமல் அதை சாத்தியம் அப்படின்னு செஞ்சு காமிச்சிருக்காரு. அது யாருன்னு கேட்டால் திருஞான சம்பந்தர் அவர்கள். அவரை பற்றி தான் இந்த காணொலியில் ஃபுல்லாக காண போகிறோம். ஒரு இன்சிடெண்ட், டைம் ட்ராவல், அட் த சேம் டைம் கால பயணம் எந்த அளவுக்கு சாத்தியக்கூறு அப்படின்னு செயல் வடிவில் காமிச்சார் அவர். அதை பற்றி எல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஒரே ஒரு இன்சிடெண்ட், திருஞான சம்பந்தர் பல அற்புதமான செயல்களை நிகழ்த்தி இருக்கிறார். அவர் வாழ்க்கையில் நிகழ்த்திய ஒரு அற்புத செயல், அதோடு ஒட்டி காலப்பயணம். இதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு டைம் ட்ராவல் பற்றி அடுத்த வீடியோவில் பேசிக் லெவல்லேருந்து ரைட் ஃப்ரம் பிளாக் ஹோல்ஸு இது எல்லாமே கண்டிப்பாக பார்ப்போம். இப்போ பார்க்க போகிறது ஒரு இன்சிடெண்ட் இவர் வாழ்க்கையில் நடந்தது. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஆம் நண்பர்களே, திருஞான சம்பந்தர் இவர் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இந்த சிஇ அப்படின்றது காமன் எரா. நார்மலாக நமக்கு தெரியறது ஒன்று பிசி பிஃபோர் கிரைஸ்ட், இல்லைனா அன்னோ டாமினி. சங்க காலத்தில் இருந்தவங்க அதை சிஇ காமன் எரா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் 16 வயசு வரைக்கும் தாங்க இந்த உலகத்தில் இருந்தார். இவரை ஞான குழந்தை அப்படின்வாங்க. அந்த ஞான குழந்தை அப்படின்றதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இவர் 16,000 பதிகங்கள் இதெல்லாம் எழுதியிருக்காரு. அதில் 384 தான் நமக்கு கிடைச்சிருக்குது. 4186 பாடல்கள் இருக்குது. அதே சமயத்தில் பல விதமான அற்புதங்களை அவர் செஞ்சிருக்கார். அதில் ஒரே ஒரு விஷயங்கள் தான் பூம்பாவை அப்படின்ற ஒரு குழந்தைய 14 வயது நிரம்பிய பெண்ணாக ஒரு மறுபிறவி எடுக்க செஞ்சுருக்காரு. அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கும் டைம் ட்ராவலுக்கும் என்ன ஏதுன்னு நீங்கள் போக தெரிஞ்சுக்கலாம். திருஞான சம்பந்தர் இவர் 1300 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், சிவனேசர் அவருடைய பேர். அவருடைய அழைப்பின் பேர் உடனே அவர் சென்னை மாநகரத்துக்கு வரார். சென்னைக்கு வரும்போது சிவனேசர் அவர்கள் தன்னுடைய வாழ்வில் நடந்த ஒரு துயரமான நிகழ்ச்சியை அவர்கிட்ட சொல்கிறார். அதாவது தன்னுடைய ஒரே குழந்தை, பெண் குழந்தை, இறைவனை துதிப்பதற்காகவும் வழிபடுவதற்காக தோட்டத்துக்கு போய் பூக்களை பறிக்க போகும்போது பாம்பு கொத்தி இறந்து போயிட்டான். அதனால் சிவனேசரும் சரி அவருடைய மனைவியும் மிகுந்த துக்கத்தில் இருக்கிறாங்க. இதை அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. சொல்லும் போது ஒரே ஒரு விஷயம் இங்கே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரே ஒரு குழந்தை இறந்து போனால் அந்த தாய் தந்தையருக்கு எப்படி இருக்கும்? ஸோ இந்த சமயத்தில் இதை எல்லாமே கேட்டுட்ருக்காரு திருஞான சம்பந்தர். இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வர் டெம்பிள் மயிலாப்பூரில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் இவங்களோட மீட்டிங் நடக்குது. அதுக்கப்புறம் இந்த எல்லா இன்சிடெண்ட்டும், பெண் குழந்தை இறந்து போனதை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த திருஞான சம்பந்தர் உடனே சிவனேசர் அன்பாக அழைத்து உடனே அந்த பெண் குழந்தைய தகனம் செஞ்ச பிறகு சாம்பல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சாம்பல் எங்கே இருக்குன்னு கேட்குறாரு. அது ஒரு மண்பானையில் இருக்குன்னு உடனே அதை போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே சிவனேசர் எந்த பதிலும் சொல்லாமல் இமீடியட்டாக போயிட்டு அந்த மண்பானையை கொண்டுட்டு இவர் முன்னாடி வைக்கிறார். வச்ச உடனே நம்ம திருஞான சம்பந்தர் ஒரு பாட்டை பாடுறாருங்க. அதுதான் மட்டிட்ட பொன்னை அப்படின்னு. அதில் அந்த 8வது ஸ்டான்ஸாக பாடி முடிக்கிறதுக்குள்ளாரியே இந்த குழந்தை அப்படியே உயிரோட மண்பானையை உடைச்சிக்கிட்டு வரான். அந்த ஒரு ஸ்டான்ஸாக தான் உங்களுடைய பார்வைக்காக இங்கே தன்னா அரக்கந்தோல் அப்படின்னு அந்த இதை வச்சேன். அது முடிகிற சமயம் கண்ணார காணாதே போதிய பூம்பாவாய் அப்படின்னு. ஸோ இந்த 8வது ஸ்டான்ஸாக முடியறதுக்குள்ளாரியே அந்த பெண்மணி 12 வயசு சரி அந்த ஒரு அழகான பெண்ணை அப்படியே வெளியில் வரான் மண்பானையை உடைச்சிக்கிட்டு. இதுக்கும் டைம் ட்ராவலுக்கும் என்னங்க அப்படி கேட்கலாம். அடுத்தது வரேன். இந்த பாட்டு அவர் பாடும் பொழுது பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் நடந்திருக்குங்க. ஏன்னா
சின்ன வயசில் சின்ன குழந்தையாக இருக்கும் போது இறந்த ஒரு பெண்ணு ஒரு 12 வயசு ஒரு குழந்தையா இறந்தவன் 12 வயசு ஒரு பெண்ணா அழகான பெண்ணா பானையை உடைச்சிட்டு வராங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இங்கே தான் காலப்பயணம் எந்த அளவுக்கு இவர் அந்த காலப்பயணத்திலேயே டிராவல் பண்ணி பின்னோக்கி போய் அப்படியே அந்த பெண்ணை உயிரோடு மீட்டு வராரு. இதில் என்ன இன்னொரு ஒரு பியூட்டி அப்படி இந்த பெண் வந்து சின்ன வயசில் இறந்து போகிறா. சின்ன வயசில் இறந்து போய் எப்படி இவ்வளோ பெருசாக வந்தா அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தோணும். பல செயின்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதங்களை செஞ்சுருப்பாங்க. இறந்து போனவங்கள அப்படியே அவங்கள உயிரோட மீட்டு வருவாங்க. ஆனால் திருஞான சம்பந்தர் இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா அவர் பின்னோக்கி போய் கிட்டத்தட்ட அந்த 12 வருட காலங்கள் போயிடுச்சு. அந்த குழந்தை இறந்து அவ திரும்ப அந்த மண்பானையை விட்டு வரும்போது இந்த காலங்களை எல்லாமே கடந்து வந்து ஒரு 12 வயது நிரம்பிய அழகிய பெண்ணா அப்படி வெளில வர்றது, அதுதாங்க காலப்பயணத்தை அப்போவே அவங்க வந்து செயல் வடிவில் செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் அதுக்கு சாத்தியக்கூறுலாம் இருக்குது. கருங்குழின்னு சொல்கிறோம், பிளாக் ஹவுல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய ஆய்வு கட்டுரைகளில் டைம் ட்ராவலுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னே சொல்கிறாங்களே தவிர அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அதுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம தமிழர்கள் இவங்க பார்த்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டுலேயே அதை நிகழ்த்தி காமிச்சிருக்காங்க. இந்த இடத்துல நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். நாத்திகர்கள் பல குற்றச்சாட்டை வைக்கலாம் திருஞான சம்பந்தர்கிட்ட. ஏன்னா அந்த டைமில் வந்து சைவம், வைணவம், பௌத்தம் இந்த மாதிரிலாம் பல ஸ்பிளிட்டெல்லாம் இருக்கும்போது இவருடைய சைவம் இது வந்து ரொம்ப அப்படியே டிக்ளைன் ஆகிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு ராஜாவுக்கு தீராத வயிற்று வலி. அந்த வயிற்று வலியை இவர் போக்குறாரு. அவருக்கு வைணவம் போற்றி அதில் இருந்தவங்க, ஆனால் அவங்களால எதுவும் செய்ய முடியாத சைவத்தில் இருக்கிறவர் செஞ்சாருன்னு ஒன்று 3000 பேரை கொண்டுட்டாங்க அப்படின்னு திருஞான சம்பந்தர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நம்ம அதெல்லாம் பற்றி கேட்க வேணாம். நம்மளோட இது என்னென்னா டைம் ட்ராவல் திருஞான சம்பந்தர் எப்படி இந்த குழந்தையை கொண்டு வந்தார் அதை மட்டும் நம்ம பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா அவர் பாடிக்கிட்டு இருக்கும் போது நாம் கொண்டாடக்கூடிய அனைத்து விதமான திருவிழாக்களையும் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். அதாவது ஓணமாக இருக்கட்டும், கார்த்திகை தீப திருநாளாக இருக்கட்டும், பங்குனி உத்திரமாக இருக்கட்டும் எல்லா விதமான ஒவ்வொரு திருவிழாக்களையும் அந்த பாடல்களில் இருக்குது. இங்கே நான் உங்களுக்காக அதில் இருக்கக்கூடிய அந்த 9 ஸ்டான்ஸாகவும் நான் உங்களுக்காக உங்கள் பார்வைக்காக இங்கே காமிச்சிருக்கிறேன். அதே சமயத்தில் அந்த 8வது தன்னா அரக்கந்தோல் அப்படின்னு சொல்லிட்டு முடியறது கண்ணார காணாதே போதிய பூம்பாவாய் அப்படின்னு முடியும்னு சொன்ன பார்த்தீங்களா, இதுக்குள்ளார தான் அந்த பெண்மணி வந்திருக்கிறான். இதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா சின்னஞ்சிறு வயதில் இறந்து போன அந்த சிறுமி கிட்டத்தட்ட காலத்தினா கடந்து வந்து ஒரு 12 வயது நிரம்பிய ஒரு பெண்ணா மாதிரி அழகாக கொண்டு வந்திருக்காரு. அதுதாங்க இங்கே காலப்பயணத்தின் சிறப்பு. ஸோ தமிழர்கள் அன்றைக்கு 7ஆம் நூற்றாண்டிலேயே இதை நிகழ்த்தி காட்டியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய அற்புதமான செயல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டைம் ட்ராவல் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கொஷின்ஸ் கேளுங்க, நம்ம ஷேர் பண்ணலாம். அதே சமயத்தில் டைம் ட்ராவலை பற்றி டீட்டெயிலாக ரைட் ஃப்ரம் பேசிக்ஸ் அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் your constant support and immense motivation. Bye bye by Arise Robbie.